ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எல்சிஎம் ஹச்சிஎஃப்பில் ஆல்ரெடி 5 சம் பார்த்துருக்கோம். இப்போ 6th சம் பார்க்க போகிறோம். a பவர் m + 1, a பவர் m + 2, a பவர் m + 3 ஃபைண்ட் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. இதில் நாம் எல்சிஎம் ஹச்சிஎஃப்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எல்சிஎம்னா பவரில் எது அதிகமாக இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கும். ஹச்சிஎஃப்னா காமனாக மூணுலேயும் எது இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும்னு சொன்னேன். இப்போ எல்சிஎம் அப்படின்னா இதில் பவர் அதிகமாக இருக்கிறது வந்து a பவர் m + 3. இதுதான் வந்து பவர் அதிகமாக இருக்குது. அதனால் எல்சிஎம் வந்து a பவர் m + 3 எடுத்துக்கிறோம். ஹச்சிஎஃப் வரும்போது காமனாக அங்கே 1 தான் இருக்குது. m + 1, இங்கே m + 2, m + 3. இப்போ மூணுக்கும் காமனாக எது எடுத்துக்குவோம்னா m + 1 தான் எடுத்துக்குவோம். இப்போ ஹச்சிஎஃப்னா a பவர் m + 1. அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் சம், 7th சம். 4x³ y³ z³ ஃபைண்ட் ஜிசிடி ஆர் ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கேட்குறாங்க. ஹச்சிஎஃப்னாலும் ஒன்று தான், ஜிசிடினாலும் ஒன்று தான். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஹச்சிஎஃப்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஜிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு நம்ம ஹச்சிஎஃப்னு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு அதே மாதிரி என்னது, ஹச்சிஎஃப்னா 4x³ y³ z³ இதில் வந்து என்னது, எக்ஸ் தனியாக ஒய் தனியாக இசட் தனியாக இருக்குது, தனித்தனி டேர்ம். அப்போ காமனாக எதுவுமே இல்லைங்கும் போது நம்ம 1 தான் எடுத்துக்குவோம். அப்போ ஹச்சிஎஃப் ஆர் ஜிசிடினா 1. அடுத்து எல்சிஎம்னா எல்லாமே எடுத்துக்குவோம். அப்போ 4x³ y³ z³ அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் சம், 8th சம். -9 a³ b² 12 a² b² c ஃபைண்ட் எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ -9 12 கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு எல்சிஎம் வந்து என்ன வருதுன்னா 36ன்னு வருது. இந்த மைனஸ் சிம்பிளோடவே எடுத்துக்கிறோம். அப்போ -36ன்னு வருது. நமக்கு எல்சிஎம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் நமக்கு -36. இப்போ ஏ டேர்மில் எடுத்துக்கிட்டால் a³, பியில் எடுத்த b², c எடுத்துக்கிறோம். அடுத்து 9th சம். இது வந்து இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பவரில் பார்த்தோம், நம்பர்ஸில் பார்த்தோம். இப்போ வந்து எதில் பார்க்குறோன்னா பாயிண்டில் பார்க்குறோம். 0.6, 9.6 அண்ட் 0.12 ஃபைண்ட் எல்சிஎம் ஹச்சிஎஃப். இப்போ நம்ம பாயிண்டில் கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ எதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும், எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் வந்து 2 டிஜிட் இருக்குது. இதில் எல்லாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1, அங்கே 1 இருக்குது. இப்போ 2 டிஜிட்டுங்கும்போது 1 டிஜிட்னா 10, 2 டிஜிட்னா 100. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக 2 டிஜிட்டுங்கிறனால நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 0.6ங்கிறது நமக்கு 60, 9.6னா 960, அடுத்து 0.12னா 12ன்னு வரும். இப்போ நம்ம 60, 960, 12 இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு எல்சிஎம் வந்து என்ன வருது, 3, 2, 5 × 16 வருது. அப்போ வரும்போது 916 வருது. அப்போ இங்கே நம்ம ஆல்ரெடி 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம 100ஆல் டிவைட் பண்ணோம். ஏன்னா நமக்கு பாயிண்டில் கொடுத்துருக்கனால ஆன்சர் நம்ம பாயிண்டில் வேணும். அப்படிங்கும்போது நம்ம 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 9.6ன்னு வரும். அடுத்து அதே மாதிரி ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். 60, 960, 12 இதுக்கு காமன் ஃபேக்டர் போட்டுட்டு வந்தோம்னா நமக்கு எவ்வளோ வரும், 3 × 2 × 2 தான் வரும். இதுக்கு மேலே போடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஹச்சிஎஃப்ங்கும் போது காமனாக இருக்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ 3 × 2 × 2 அப்படி போனால் என்னது 12ன்னு வரும். அதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.2 அவ்வளோதான். மறந்துடாதீங்க, பாயிண்டில் கொடுத்தா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எதால் மல்டிப்ளை பண்ணாலும் அதால் டிவைட் பண்ணி தான் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.